பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீலன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்களா? வேத புஸ்தகத்தில் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14 அதிகாரம் 27 வசனத்தை வாசிப்போம். ஜான் சாப்டர் 14 verse 27. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலக கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமேன். என் கண்பார்களை இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமேன். இந்த உலகத்தில் பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை, அநேக காரியத்தில் சமாதானத்தை இழந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்தின் சமாதானம் பார்க்கும்போது சில மணி நேரம் சில பேர் சொல்லுவாங்க, ஏன் குடிக்கிறீங்கன்னா எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை. ஒருவேளை அந்த சமாதானம் அந்த போதை இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு சமாதானமாய் வாழ முடியும். மறுபடியும் பழையபடியும் அவங்க வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனால் ஏசப்பா நம்ம கூட இருக்கும் போது, ஏசப்பா நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ போராட்டங்கள் இருந்தாலோ ஏசப்பா உங்கள் கூட இருக்கும்போது எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் ஏசப்பா சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கீங்க அன்பான சகோதர சகோதரிகளை, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கீங்களா? என் வாழ்க்கையில் என்ன ஆகிடுமோ, இல்லை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, உங்கள் எதிர்கால வாழ்க்கையை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறார், பயப்படாதே மகளே, எதை குறித்து நீ கலங்காதே. எந்தெந்த காரியத்தில் உனக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கும், எந்த காரியத்தில் உனக்கு விடுதலை இல்லாமல் இருக்குதோ, இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். ஏசப்பாவுடைய சமாதானம் உங்களுக்கு வேணுமா? இந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஏசப்பாவை நோக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் இருந்தாலும் ஏசப்பா சமூகத்தை நோக்கி, அவரை நோக்கி நீங்கள் செபிக்கும் போது, அவருடைய சமூகத்தில் உங்கள் இருக்கிற பாரங்களை நீங்கள் ஊற்றும் போது உங்களுக்கு ஒரு கர்த்தர் மெய்யான சமாதானத்தை கொடுப்பார், ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்குவார். இந்த உலகத்தில் பார்க்கும்போது சமாதானம் இல்லாதபடி அநேக ஜனங்கள் பல இடத்துல கடந்து போகிறாங்க, அநேக பணங்களை செலவு பண்ணுறாங்க, ஆனாலும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியல. உங்களுக்கு இலவசமாய் சமாதானம் கொடுக்குற ஒரு தேவன் உண்டு, அவர் தாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அவரை உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுங்க. அந்த சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா சமாதான கேடான காரியங்களை நீக்கி அவர் உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக சமாதானத்தை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேணும், எந்த காரியத்தில் உங்களுக்கு சமாதானம் வேணும், ஒருவேளை உங்கள் குடும்ப காரியத்தை நினைத்து கலங்கி கொண்டிருக்கீங்களா? பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கீங்களா? எதிர்கால வாழ்க்கை, ஒருவேளை நீங்கள் செய்கிற கையின் பிரயாசத்தில் தோல்வி, இது நிமித்த சமாதானத்தை எழுந்து போயிருக்கீங்களா? எந்த காரியத்தில் சமாதானத்தை எழுந்து போயிருக்கீங்களோ எல்லாவற்றை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே ஏசப்பா, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னுப்பா. இந்த வேலை கூட என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தை சமாதானத்தை இழந்து போயிருக்காங்களோ, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, பலவிதமான பயங்கள் கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. வார்த்தையான தேவன் என் ஜனங்களுக்கு உங்களுடைய வார்த்தை அனுப்பி சமாதானத்தை கொடுப்பீராக, தெய்வீக சமாதானத்தை கொடுப்பீராகப்பா. இந்த உலக பிரகார சமாதானம் அல்லப்பா, உம்முடைய மெய்யான சமாதானம், அந்த தெய்வீக சமாதானத்தை என் ஜனங்களை கொடுத்து நீ ஆசீர்வதிப்பீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.